கங்குவா வந்து நல்ல முயற்சி, பெரிய முயற்சி எடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியா ஃபுல்லா கொண்டு போறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல ரிசப்ஷன். ஹிந்தி ஸ்டேட்ஸ்லயே ஆகட்டும், தெலுங்குலயே ஆகட்டும், நல்ல ரிசப்ஷன் படத்துக்கு. ஸோ ஒரு தமிழ் படம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர். தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். அ சூர்யா அண்ணனுக்கு முக்கியம். அதோட தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியங்க. இதுவரைக்கும் பாசிட்டிவா வைப் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு பிரதர். பாசிட்டிவா இருக்கு. எந்த இடத்துலயுமே பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயுமே இல்ல. கன்டென்ட் கரெக்ட்டா கிளிக் ஆயிடுச்சுன்னா, இன்னொன்னு எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, டியூரேஷன் ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. இவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறக்காண்டி 3 மணி நேரம் எடுத்து வைக்கல. 2 மணி நேரம் 35 நிமிஷம் தான் படம் இருக்கு. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா. எனக்கு தெரிஞ்சு. அது ரொம்ப கான்ஷியஸான நல்ல டிசிஷன் பிரதர் அது. நல்ல டிசிஷன். சிவான் டீம் அவங்ககிட்ட இருந்து நல்ல டிசிஷன் அது. ஏன்னா இந்த 2 1/4 மணி நேரத்துக்கு மேல போனாலே பஞ்சாயத்து பிரதர் சத்தியமா. பெரிய இல்ல ஜி, அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஷோவும் ஓட்டலாம் கம்மியா இருக்கும்போது. அதான். இல்ல நெறைய நிறைய விஷயத்துல அது விஷயம் இருக்கு. ஆனா ஆக்சுவலா நெறைய விஷயத்துல அது நல்ல நல்ல இது ப்ரோ. நல்ல 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 விஷயம். ஸோ அதான் ப்ரோ கன்டென்ட் கிளிக் தான் பிரதர். இந்தா இப்ப ஏதோ போட்டிருந்தானுங்களே ஹிந்தி படம். ஹிந்தி படம் எவனோ ஒருத்தன் 55,00,00,000 எடுத்து 66,000 கலெக்ஷன் ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்து சிரிப்பே தாங்க முடியல. ஆக இன்னைக்கெல்லாம் என்னன்னா, நீ ஸ்டார், ஹீரோ அந்த ஈர வெங்காயம் எல்லாம் இல்ல பிரதர். நல்லா இருக்கா? இல்லையா? இவ்வளவுதான் மேட்டர். நல்லா இருக்கா? ரப்பர் பந்துக்கு ரூ. 25,00,00,000 ஷேருங்க அந்த படம். எவனும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டானுங்க அந்த படம் ரூ. 25,00,00,000 ஷேர் பண்ணுன்ட்டு. என்ன கன்டென்ட் நல்லா இருக்குங்க. கரெக்ட்டா ஸ்டார்ஸ் வச்சாரு. அனாவசியமான எதுவுமே இல்ல. கன்டென்ட்க்கு நேர்மையா இருந்தாரு டைரக்டரு. பெரிய ஹிட் குடுத்தாங்க. இன்னைக்கு வந்து மகாராஜா ரூ. 100,00,00,000. கன்டென்ட் நேர்மையா இருந்தாங்க. பெரிய ஹிட் தந்தாங்க. ஸோ அந்த கன்டென்ட்க்கு மட்டும் நேர்மையா இருந்துட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா, அந்த மேக்கிங் நெறைய டீட்டெயில்ஸ் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, நேச்சுரல் லைட்டே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஷூட்டிங்ல கூட முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் லைட்டு, இந்த மிஸ்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி, அ அ அதில வந்து கேமரால ஷூட் பண்றதுங்கிறதெல்லாம், ஒரு மாரி உங்களுக்கு அதிலேயே அவங்களோட வேலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுதுங்க. ஸோ அது எப்படி வந்து ஸ்க்ரீன் பிளேவா என்ன பண்ணியிருக்காரு சிவா. அதான் பாயிண்ட் இங்க. சிவா மேல எவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கீங்க? பிரதர் அவரு வந்து என்னன்னா, கமர்ஷியல் மீட்டர் தெரியும் பிரதர். அவரு வந்து என்னன்னா, அது கொஞ்சம் பயம் தான் பிரதர். டூ பி ஹானஸ்ட் என்னன்னா, ஒரு 25% பயம் தான் பிரதர். இதுதான் உண்ம. என்னங்க 100% கான்ஃபிடென்ட்னா இல்ல பிரதர். அதான் உண்ம. ஆனா 75% பண்ணிருவான் பிரதர் மனுஷன். கொஞ்சம் உட்டம்னா பண்ணிருவான் பிரதர். ஏன்னா சிறுத்தை பண்ண ஆள் ப்ரோ. அந்த ஆளுக்கு கமர்ஷியல் மீட்டர்லாம் தெரியும் ப்ரோ. ஸோ அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருந்துச்சுன்னா பண்ணிருவாப்டி ப்ரோ. ஸோ அது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எல்லாரும் அந்த விழாக்கள்லாம் முன்னெடுக்கும்போது, ஓ! ஏதோ கன்டென்ட் பெருசா பண்ணிட்டாங்க அந்த தைரியத்தில. ஏன்னா, எனக்கு தெரியும் மும்பைல எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு பெரிய ஷோ நடந்தது. எனக்கு எனக்கு தெரியும். பர்சனலா தெரியும். மும்பைல அங்க பெரிய ஜீ அந்த இவங்கலாம் நெட்வொர்க் காரங்கலாம் அங்க இருக்கிற பெரிய பெரிய சேனல்காரங்க எல்லாருமே ஒரு ஷோ நடந்திருக்குது. அந்த ஷோல பார்த்துட்டு எல்லாருமே ஹிந்தியில பெருசா அடி அடிங்க. "என்னய்யா இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்கலாம் அத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ அத சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, ஏதோ மெரிட்டா கன்டென்ட் இருக்குதுன்னு தெரியுதுங்க. ப்ரோ ஜெயிச்சதுனா சந்தோஷம் ப்ரோ. உண்மையாலுமே சந்தோஷம் ப்ரோ. அவரு சூர்யா அண்ணன் திருப்பி ரிவைவ் ஆகணும் ப்ரோ. அவரு தியேட்ரிக்கல் ஹிட்டுங்கிறது அவருக்கு பெருசா வரல இதுவரைக்கும். ரொம்ப நாள் ஆச்சு. ஹிட்டுங்கிறது சினிமாவ திருப்பி ரிவைவ் பண்ணும் பிரதர். ஏன்னா இந்த வருஷம் தியேட்ரிக்கல் ஹிட்டா பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே நடக்கல பிரதர் இதுவரைக்கும். ம அதுதான் ஒரு பெரிய கோட்டுமே கோட் ஒண்ணு நடந்தது. அதுவுமே தமிழ்நாட்டுல ஓகே. பட் ஓவரால் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்ததுல்ல. அது அது இருக்க தானே செஞ்சது. அப்படிங்கிறப்போ, ஒரு பெரிய ஹிட் நமக்கு தேவைப்படுது பிரதர். தியேட்டருக்கு தேவைப்படுது. ஐ ஹோப் அது கங்குவா குடுக்கும்னு நான் நம்புறேன். ஓகே நண்பர்களே. தேங்க் யூ நண்பர்களே. டேக் கேர் ஆல். பை பை.